இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் மலரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலை பொங்கும் வாழ்வளித்தார், மறையில்லா மரங்களை நமக்களித்தார், மறையில்லா மரங்களை நமக்களித்தார், தம் கரையில்லா கருணையை நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து என் மன்றாட்டை கேட்டருளும். என் கடவுளே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள உம் ஊழியனை மீட்டருளும். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை உம் மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 6 முதல் 10 மற்றும் 16 முதல் 18 வரை. அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பி திரியும் எல்லா சகோதர சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம்.
எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல் நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம். இதுவே நான் எழுதும் முறை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல் வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 23, இறைவார்த்தைகள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கின்றீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் உங்களுக்கு அமைதி அருள்வாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று இன்றைய முதல் வாசகமானது நமக்கு உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை அளிக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைக்க வேண்டும். இந்த உழைப்பின் வழியாக நம்முடைய வாழ்வானது உயர்வடைகிறது. நாம் வாழ்வில் மேன்மை பெறுகிறோம், மதிப்பு மிக்கவர்களாக வாழ்கிறோம் என்பதை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது இன்றைய இறைவார்த்தை. ஒருபோதும் நாம் சோம்பேறிகளாக சுற்றித் திரியக்கூடாது. உழைப்பின் வழியாகத்தான் நம்முடைய வாழ்வு உயர்வடையும் என்பதை அழகாக எடுத்துக் கூறுகிறது இறைவார்த்தை. இன்றைய முதல் வாசகத்தில் சோம்பித் திரியும் எல்லா சகோதர சகோதரிகளிடமிருந்தும் நீங்கள் விலகி நில்லுங்கள் என்கிற அறிவுரையை எடுத்துக் கூறுகிறது. அன்பிற்குரியவர்களே, விலகி இருங்கள். சில பேர் வெட்டித்தனமாக பேசிக்கொண்டு ஊரை சுற்றி சுற்றி வருவார்கள். அவர்களும் வேலை செய்ய மாட்டார்கள், வேலை செய்கிறவர்களையும் நிம்மதியாக விட மாட்டார்கள். இப்பேற்பட்ட சோம்பேறிகள் அதிகமாக இன்றைய நாளில் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு வேலை இல்லை, நான் படித்த படிப்பிற்கான சரியான வேலை வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு ஊதாரித்தனமாக சுற்றித் திருவதும், சோம்பேறியாக இருப்பதும், அதிகமான நேரத்தை வீணடிப்பதும் இன்றைய இளைஞர்களுடைய பலருடைய பொழுதுபோக்காக மாறிவிட்டது. கடுமையாக உழைக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. ஏதாவது ஒரு பணியை தேர்ந்தெடுத்து அந்த பணியிலே முழுமையான கவனத்தை செலுத்தி உழைக்க வேண்டும். உழைப்பின் வழியாக நிச்சயம் நாம் உயர்வடையலாம். பாருங்கள், எவருக்கும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம் என்று பவுலடிகளார் குறிப்பிடுகிற வேளையில் உழைப்பிற்கான அடையாளமாய் அவர் இந்த இடத்தில் திகழ்வதை பார்க்கிறோம். ராப்பகலாக கடுமையாக நாங்கள் உழைத்திருக்கிறோம். அந்த உழைப்பானது நற்செய்தியாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஊராக சென்று நற்செய்தியை அறிவிப்பதும், இறை மதிப்பீடுகளை பிற மக்களுக்கு எடுத்து கூறி அவர்களுடைய மனமாற்றத்திற்கான வழியை அமைத்துக் கொடுப்பதும் தான் அன்பிற்குரியவர்களே இந்த நற்செய்தி பணியாளர்களுடைய கடுமையான உழைப்பாக அமைந்திருக்கிறது. ஒருபோதும் நாங்கள் சோம்பி திரியவில்லை என்பதை எடுத்து காட்டுகிறார் தூய பவுலடிகளார். இறை வார்த்தையை நன்றாக கூர்ந்து நோக்க வேண்டும். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று ஆணித்தரமான இறைவார்த்தையாக இந்த இறைவார்த்தை அமைந்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே. எனவே உழைப்பு மிக மிக அவசியம். சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பினான் ஓர் இளைஞன். அதற்காக அவன் வெளியூருக்கு பயணமானான். போன 2 வாரத்திலேயே மீண்டும் திரும்பி வந்து விட்டான். காரணம், அந்த இடத்திலே போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லை, சூழ்நிலைகள் சரியில்லை. இவன் முடிவெடுத்தான், எனக்கும் அந்த அளவுக்கு திறமைகள் இல்லை, எனவே இது நமக்கு சரிபட்டு வராது என்று மீண்டும் திரும்பி வந்து விடுகிறான். அவனுடைய தாத்தா இதை பார்த்து அவனிடத்தில் கேட்கிறார், தம்பி, உனக்கு என்ன ஆயிற்று? வேலை செய்ய வேண்டும் என்று வெளியூருக்கு போனாய், ஆனால் கூடிய விரைவிலேயே திரும்பி வந்து விட்டாயே, என்ன ஆயிற்று என்று சொன்னபோது அந்த இளைஞனும் இவ்வாறு சொல்லுகிறான், தாத்தா, எனக்கு தொழில் செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருந்தது, ஆனால் அதற்கான போதிய திறமை என்னிடத்தில் இல்லை, காலமும் சூழ்நிலையும் சரியாக ஒத்துழைக்கவில்லை, எனவே இனிமேல் வேலைக்கே போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறான் அந்த இளைஞன். அன்பிற்குரியவர்களே, அவனுடைய தாத்தா அவனுடைய கையை பிடித்துக் கொண்டு தன்னுடைய தோட்டத்திற்கு அழைத்து போகிறார். அந்த தோட்டத்தின் நடுவே ஒரு பாறை ஒன்று இருக்கிறது. அந்த பாறையை சுட்டிக்காட்டி, அந்த பாறையை பார்க்கிறாயா, அதில் ஒரு வித்தியாசம் தென்படுகிறது. அந்த பாறையினுடைய நடுவில் ஒரு ஆலமர செடியானது வளர்ந்து கொண்டு வருகிறது. நீ அதை பார்க்கிறாயா என்று சொன்னபோது, ஆம், அதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான் இளைஞன். நன்றாக கூர்ந்து பார். ஒரு மரம் வளர வேண்டும் என்றால் மண் அவசியம், நீர், காற்று, வெப்பம் அவசியம். இது எதுவுமே இல்லாமல் அந்த பாறையிலே அந்த செடியானது முளைத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது, பசுமையாகவும் இருக்கிறது. இதை நீ பார்க்கிறாயா என்று கேட்கிறார். ஆம் என்று சொன்னவுடன் அதற்கு அன்பிற்குரியவர்களே அந்த தாத்தா அழகான ஒரு அறிவுரையை தன்னுடைய பேராண்டிக்கு சொல்லுகிறாராம். கடுமையான உழைப்பின் வழியாகத்தான் வாழ்வில் ஒருவன் முன்னுக்கு வர முடியும்.
நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது, இடமும் சூழ்நிலையும் நமக்கு ஒத்து வராது, பல நேரங்களில் நமக்கு திறமை இல்லை என்கிற நினைவு நமக்குள் இருக்கும். ஆனாலும் கூட முயற்சி ஒருபோதும் தோற்றுவிடாது. கடுமையாக உழைக்கிறவன் ஒருபோதும் தோற்றுவிட மாட்டான். நீ உழைக்க வேண்டும், நீ உழைத்தால் நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெறுவாய், நீ வாழ்வில் முன்னுக்கு வருவாய் என்று சொல்லி தன்னுடைய பேரனை தட்டி கொடுத்தாராம் அந்த தாத்தா. அன்பிற்குரியவர்களே, நீதிமொழிகள் புத்தகம் 10வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை சொல்லுகிறது, வேலை செய்யாத கை வறுமையை வருவிக்கும், விடாமுயற்சியுடையோரின் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று குறிப்பிடுகிறது. வேலை செய்யாத கை வறுமையை வருவிக்கும், விடாமுயற்சியுடையோரின் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று இறைவார்த்தை அழகாக குறிப்பிடுகிறது. அன்பிற்குரியவர்களே, நற்செய்தியிலும் கூட ஒரு வெளிவேடத்தை சுட்டிக்காட்டுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் வெள்ளையடைத்த கல்லறைக்கு ஒப்பானவர்கள், அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வெளிப்புறத்திலே பார்ப்பதற்கு நன்றாக இருக்கலாம், பரபரப்பாக செயல்களை செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், எல்லோரும் நம்மை நல்லவர்கள் என்று புகழலாம். ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்முடைய உள்ளத்திற்குள் எவ்வளவு அழுக்குகள் அடங்கி இருக்கிறது, எவ்வளவு ஒரு தவறான வெளிவேடமான போலித்தனமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நம் ஒவ்வொருவருக்குத்தான் தெரியும். அன்பிற்குரியவர்களே, எனவே அந்த வாழ்வினை ஆண்டவர் முன்பாக அர்ப்பணம் செய்து, ஆண்டவரே, என்னை நீ நன்றாக ஆய்ந்து அறிந்திருக்கிறீரப்பா, எனவே நான் உன்னை முழுமையாக உன்னிடத்தில் கையளிக்கிறேன், என் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி என் வாழ்வை சீர்படுத்தி நல்லவனாக வாழ எனக்குள் மனமாற்றத்தை தாரும், நல்ல ஆசீர்வாதத்தை தாரும் என்று வேண்டி ஜெபிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இத்தகைய அருள் நலன்களை வேண்டி கடுமையான உழைப்பின் வழியாய் நாம் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்கிற நற்செய்தியையும், உள்ள தூய்மையோடு வாழும்போது பிறருக்கு நல்லவர்களாக, பிறருக்கு ஆசீர்வாதமிக்கவர்களாக நம்மால் வாழ முடியும் என்பதையும் உணர்ந்து கொண்டவர்களாய் இந்த தெய்வீக உன்னத திருப்பலியின் வழியாக இறையாசிரை பெற ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி, இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்று தான். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒருமுறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிரு. எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம்
இணைந்து துணிவோடு செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன் விருந்தொன்பே. உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரே, உம் செயல்களின் பணியால் பூவுலகம் நிறைவடைகின்றது. அதனால் பூவுலகினின்று உணவு அளிக்கின்றி திராட்சை ரசம் மனித இதயத்தை மகிழ்விக்கின்றது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
உழைப்பால் வாழ்வில் உயர்வடைய சென்று வாழுவோம், வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசி தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசி தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தனியல்லோ உன்னதமாய் பெருமாற்றி உற்ற பாக்கியமே. கன்னி தாயாரின் பக்தனியல்லோ உன்னதமாய் பெருமாற்றி உற்ற பாக்கியமே. சென்னி மகுட முடி முளைந்த மன்ன கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி முளைந்த மன்ன கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.